பிரியமான தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்புடன் அழைக்கிறேன், வாழ்த்துகிறேன். அன்புடன் உங்கள் சகோதரர் பாஸ்டர் எஸ்சி ஜெபசக்தி. இயேசு அற்புதம் செய்கிறார் ஊழியங்கள். நம் தேசம் சீர்கெட்டு அழிக்கப்பட்டு வருகிறது. கவலை கொள்ளாமல் நாம் இருக்கிறோம். விரும்புகிறதை செய்யாமல் விருப்பமில்லாததை செய்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19 வசனத்தை சொல்லுகிறார். 15வது வசனங்களை சொல்லுகிறார், எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிறார். அதே போல் நாம் விருப்பமில்லாத காரியங்களை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையும் அநீதிக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி தனிமனிதன் துதிப்பாடி கொண்டு வருகிறோம். துதிக்க வேண்டிய தேவனை துதியாமல், நம்மளை சிருஷ்டித்து படைத்த, உண்டாக்கின, நம்மளை ஆளாக்கின, ஆசீர்வதித்த, நம்மளுக்கு வல்லமையை வரங்களை தந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் தனி மனிதன் துதியை பாடிக்கொண்டு போற்றிக்கொண்டு ஜெபிக்க மறந்து விட்டோம். தேவன் தாமே நம் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் மன்னித்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு பிரியமான பாத்திரவானாய் புரோஜனமுள்ள பாத்திரவானாய் நம்மளை மாற்றும்படியா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், கேட்கிறேன். ஜப கூட்டம், பாஸ்டர் ஊழியர்கள் கூட்டம் என்றாலும் அங்கே ஜபமில்லாத இருக்கிறது ஒரு வேதனை அளிக்கிறது. தனி மனிதன் துதிப்பாடுவதும் கட்டுக்கதைகளை பேசுவதும் வீணான வார்த்தைகளை பேசுவதுமே செயல்படுவதாக இருக்கிறது. அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, அந்தபடி நான் விரும்புவதை நான் செய்தால் நான் அல்ல, விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் பாவிகள் அல்ல, நீதிமான்களாய், அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய், மெய்ப்பர்களாய், போதகர்களாய், ரெவரண்டுகளாய், பேராயர்களாய், பிரதம பேராயர்களாய், கார்டினர்களாய் இருக்கிறோம். எல்லா உயர்ஸ்தான பதவிகள்லாம் வைத்திருக்கிறோம். அந்த பதவி கேட்டது போல உலகத்தார், ராஜாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அப்படி செய்வதல்ல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தமாய், ஊழியக்காரனாய், சானாதிபதியாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய இயேசுவினுடைய சகோதரனாய், கிறிஸ்தவனாய் நாம் ஜெபிப்பது அந்த அதிகாரம். சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சொல்லி நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் தேசத்தை பாதுகாக்க நடந்து வருகிறது. அநீதிகள், அக்கிரமங்கள், மோசடிகள், துரோகங்கள் ஜனங்களை வஞ்சித்து வருகிறது. கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த ஏழை மக்களை அழிக்க சாத்தானும் சாத்தானுடைய கூட்டாளிகளும் அதிகார வரம்பை மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகளை கெடுத்து கற்பழித்து கொலை செய்து அதை புசித்து குடித்து வருவதையும் சோசியல் மீடியாவில் பார்க்கிறோம். எனவே நம் தேசத்தை பாதுகாக்க விஞ்ஞானிகளாலேயோ, அதிகாரிகளாலேயோ, ஆட்சியாளர்களாலேயோ, ராஜாவாலேயோ முடியாது. நம்ம ராஜாவால் மட்டும் நம்முடைய ராஜாக்கெல்லாம் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவால் மட்டுமா தான் நம் தேசத்தை பாதுகாக்க முடியும். அதுக்கு நாம் எல்லாம் ஒன்றுமனப்பட்டு ஒருமன ஆவியோடு ஜெபித்தால் மட்டுமே, விண்ணப்பித்தால் மட்டுமே, மன்றாட்டு ஜெபம் செய்தால் மட்டுமே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். எனவே தேசத்தை நாம் பாதுகாப்போம். நம்மையும் நம் தேசத்து ஜனங்களையும் நம் வீட்டாரையும் யாவரையும் பாதுகாத்து கொள்ள நாம் ஒருமனப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பின் நிமித்தமாய் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஜெபிக்க ஒருமனப்படுவோம். கர்த்தர் நம்மையும் நம் தேசத்தையும் பாதுகாக்க இயேசுவின் நாமத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும்படியாக தனித்தனியாகவோ குடும்பமாகவோ சபையிலோ ஜெபிப்போம். ஜெபத்தை மறந்து அரசியல்வாதி பின்னாடி ஓடாமல், அரசியல்வாதிகள் நம் பின்னாடி ஓடி வர நமக்காக காத்து கொண்டிருக்க, என்ன வார்த்தை சொல்ல போகிறோம், என்ன இப்படி ஜெபிக்க போகிறோம், அந்த நிலைக்கு நாம் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஜெபத்தை கேட்பாராக. காட் பிளஸ் யூ.